அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். கஸ்தூரிக்கும் கண்ணனுக்கும் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. பெரும் கனவுகளோடு புகுந்த வீட்டுக்குள் நுழைந்தாள் கஸ்தூரி. அவளது அம்மா சந்திரமதியும் அப்பா வரதனும் அவளுக்கு பிடித்தது போல் ஒரு வரனை தேர்வு செய்து திருமணம் முடித்து வைத்திருந்தனர். அவர்களது குடும்பம் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்ததாக இருந்தது. கஸ்தூரி திருமணம் செய்து கொண்ட கண்ணனின் குடும்பமோ கொஞ்சம் வசதி படைத்தவர்களாக இருந்தனர். கண்ணனுக்கு கஸ்தூரியை பார்த்ததும் பிடித்து போக வசதியை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். கண்ணன் தனியார் நிறுவனம் ஒன்றில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வருகிறான். அவனிடம் எந்த கெட்ட பழக்கங்களும் இல்லை. கண்ணன் பார்ப்பதற்கும் வசீகரமாக இருந்தான். இந்த இரண்டு காரணத்தினால்தான் கஸ்தூரிக்கு கண்ணனை மிகவும் பிடித்து விட்டது. இவர்கள் திருமண வாழ்க்கை இனிதே ஆரம்பமானாலும் இவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தால் கண்ணனின் தங்கை மலர்விழி. மலர்விழி அந்த வீட்டின் செல்லப்பிள்ளையாக வலம் வந்தாள். அந்த வீட்டில் மலர்விழி சொல்வதே நடக்கும் என்ற அளவுக்கு செல்லமாக இருந்தாள். அப்படி இருக்கையில் ஒரு தேவதை போல் உள்ளே வந்தாள் கஸ்தூரி. கஸ்தூரியை மலர்விழிக்கும் பிடித்திருந்தது. கஸ்தூரியின் மாமியாருக்கு வசதி குறைந்த குடும்பம் என்பதால் திருமணத்தில் முதலில் பெரிதாக அவருக்கு விருப்பமில்லை. இருந்தாலும் ஒரே மகன், அவனை அந்த வீட்டில் அனைத்தையும் தீர்மானிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்படி இருக்கையில் அவனை எதிர்த்து எப்படி நிற்பது என்று யோசித்துவிட்டு திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் கண்ணனின் அம்மா சரோஜா. கஸ்தூரி வீட்டிற்கு வந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தாள். அன்றைய தினம் காலை எழுந்தவுடன் வேகமாக காஃபி போட்டு மாமியாருக்கு கொடுத்துவிட்டு தன் கணவருக்கும் கொடுத்தாள். காஃபியை வாங்கி குடித்த கண்ணனோ, காஃபி உப்பாக இருக்கிறது, தவறுதலாக உப்பை போட்டு விட்டாயா என்று கேட்டான். அவளோ, இல்லையே, நான் சர்க்கரை தான் போட்டேன் என்றாள். அப்படியா, நீயே குடித்துப்பார் என்று காஃபியை அவளிடம் கொடுத்தான். காஃபியை வாங்கி குடித்தவள் உப்பாக இருக்கவும் இது எப்படி நடந்தது என்று தெரியாமல் குழம்பி போனாள். அப்போதுதான் அவளுக்கு ஞாபகம் வந்தது, மாமியாருக்கும் இதே காஃபியை கொடுத்துவிட்டு வந்தோமே என்று வேகமாக வெளியே வந்து மாமியாரை பார்த்தாள். முகத்தை கடுகடுவென்று வைத்துக்கொண்டு கஸ்தூரியையே பார்த்து கொண்டிருந்தார் மாமியார். காஃபி ரொம்ப சூப்பர் என்று நக்கலாக சொன்னார். இல்லத்த, நான் சரியாக தான் போட்டேன், எப்படி உப்பு வந்தது என்று எனக்கே தெரியவில்லை என்று சொன்னாள் கஸ்தூரி. ஓ, போய் வேறு பால் இருந்தால் காஃபியை போட்டு கொண்டு வந்து கொடு, இல்லை என்றால் தலைவலியே வந்துவிடும் என்று சத்தமாக கத்தினார் சரோஜா. எப்படி காஃபி உப்பானது என்று யோசித்துக் கொண்டே அடுப்பங்கரைக்குள் நுழைந்தாள் கஸ்தூரி. சட்டென்று அவளுக்கு காஃபி போட்டு கொண்டிருக்கும் போது மலர்விழி உள்ளே வந்தது ஞாபகத்திற்கு வந்தது. அவளிடம் சென்று கேட்கலாம் என்று வேகமாக வெளியே வந்தாள். மலர்விழி சோஃபாவில் தான் அமர்ந்திருந்தாள். அண்ணி தன்னை நோக்கி வருவதை பார்த்தவுடன் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்தாள் மலர்விழி. மலர்விழி, காஃபியில் உப்பை நீதான் போட்டாயா என்று கேட்டாள் கஸ்தூரி. ஆமாம், நான் விளையாட்டுக்காக செய்தேன், அம்மா நல்லா ஏமாந்து விட்டார்கள் என்றாள் மலர்விழி. கஸ்தூரிக்கு கோபம் வந்தது. மலர்விழி, இப்படி அறிவுகட்டத்தனமாய் நடந்து கொள்ளாதே, உன்னால் நான் என் கணவரிடமும் மாமியாரிடமும் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொன்னாள் கஸ்தூரி. அருகிலேதான் அமர்ந்திருந்தார் சரோஜா. தன் மகளை திட்டியதும் பொறுக்க முடியாமல் கஸ்தூரியிடம் சண்டைக்கு வந்தார். நீ காஃபியில் உப்பை போட்டுவிட்டாய் என்று உன்னை அப்படி என்ன சொல்லிவிட்டோம்? விளையாட்டு பிள்ளை, இந்த வீட்டின் செல்ல பிள்ளை, இதுபோல்தான் ஏதாவது விளையாடி கொண்டிருப்பாள், அதற்காக இப்படியா திட்டுவாய் என்று கடுகடுவென்று முகத்தை வைத்துக்கொண்டு கஸ்தூரியை திட்டினார். நாம் என்ன சொன்னாலும் இந்த வீட்டில் நமக்கு தான் திட்டு கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு மலர்விழியை முறைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்றாள். மீண்டும் பால் பாக்கெட்டை எடுத்து காஃபியை போட ஆரம்பித்தாள். அண்ணி பேசியதை பொறுத்து கொள்ள முடியாத மலர்விழி, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். மாமியாரும் தன் பங்குக்கு மருமகள் என்ன செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து திட்டிக் கொண்டிருந்தார். அவசரப்பட்டு குடும்பத்தை பற்றி விசாரிக்காமல் கண்ணனை மட்டும் பார்த்துவிட்டு திருமணத்திற்கு சம்மதித்து விட்டோமோ என்று மனதுக்குள் நினைக்க தொடங்கினாள் கஸ்தூரி. மனைவி முகம் வாட்டமாக இருப்பதை அறிந்த கண்ணன் அவளிடம் என்னவென்று கேட்டான். அவள் நடந்த அனைத்தையும் சொல்ல, அவனோ, மலர்விழி எத்தனை நாள் இங்கு இருக்க போகிறாள்? இன்னும் கொஞ்ச நாட்களில் திருமணம் ஆகி சென்று விடுவாள்.
கொஞ்சம் பொறுத்துக்கொள், செல்லமாக வளர்ந்து விட்டாள் என்று சொல்லி சமாதானப்படுத்தினான். கண்ணன் சொல்வதும் ஏற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இருந்தது. அதன் பிறகு மலர்வழியிடம் அன்பாக நடந்து கொள்ள முயற்சி செய்தாள் கஸ்தூரி. ஆனால் மலர்வழி அதற்கு தயாராக இல்லை. அண்ணியை ஒரு கை பார்த்து விடுவது என்ற முடிவில் இருந்தாள். சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தாள் மலர்வழி. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு அமைந்தது. அன்று காலை கண்ணன் வேலைக்கு கிளம்பி செல்லும் போதே கஸ்தூரியிடம், மாலை நான் 5:30க்கெல்லாம் வந்து விடுவேன், நீ கிளம்பி தயாராக இரு, நான் வந்ததும் நாம் இருவரும் சினிமாவுக்கு செல்லலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான். காதுகளை கூர்மையாக வைத்துக்கொண்டு ஹாலில் அமர்ந்து அதை கேட்டுக்கொண்டிருந்த மலர்வழிக்கு அவன் பேசியது தெளிவாகவே விழுந்தது. சந்தோஷமாக சினிமாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறாயா? எப்படி தடுக்கிறேன் பார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். மதியம் சாப்பிட்டு முடித்த பிறகு அறையை விட்டு வெளியே வராமல் உள்ளேயே இருந்தாள் மலர்வழி. 4 மணி இருக்கும்போது உள்ளே சென்று என்ன ஆச்சு என்று கேட்டார் சரோஜா. கை கால் எல்லாம் வலிக்குது, காய்ச்சல் வருவது போல் இருக்கிறது என்று டிராமா போட்டாள் மலர்வழி. மலர்வழியின் நெற்றியிலும் கழுத்திலும் தொட்டு பார்த்தார் சரோஜா. காய்ச்சலுக்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை என்றாலும் கை கால் வலிக்கிறது என்று சொல்கிறாளே, என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டு அவரும் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவளுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார். மலர்வழியோ, என்னை தனியாக விட்டால் போதும், கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்தால் சரியாகிவிடும் என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள். 5 மணி இருக்கும்போது கஸ்தூரி சினிமாவிற்கு செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தாள். கிளம்புவதை பார்த்த சரோஜா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மலர்வழியின் அறைக்கு வந்து என்ன செய்கிறது என்று கேட்டார். அம்மா, மருத்துவமனைக்கு சென்றால்தான் சரியாகும் போல என்றாள் மலர்வழி. உங்க அண்ணன் வர 7 மணி ஆகிவிடும், அவனை சீக்கிரமாக வர சொல்லி நான் போன் செய்கிறேன் என்று சொல்லி போனை எடுத்தார். வீட்டிற்குள் வந்து நின்றான் கண்ணன். தம்பி, இப்பதான் உனக்கு போன் பண்ண, போனை எடுக்கிறேன், நீயே வந்துட்ட, ஆபீஸ் சீக்கிரமே முடிஞ்சிடுச்சா என்றார் சரோஜா. என்ன நடந்தது என்று தெரியாமல் ஆம் என்று மெதுவாக சொன்னான் கண்ணன். மேலும் என்னம்மா, என்ன ஆச்சு என்று கேட்டான். இல்ல தம்பி, மலர்வழிக்கு உடம்பு நெருப்பாய் கொதிக்கிறது, அவளும் மத்தியானத்திலிருந்து முடிந்தவரை சமாளித்து பார்த்து விட்டாள், ஆனால் முடியவில்லை, அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து செல் என்று சொன்னார் சரோஜா. அம்மா பேச்சை தட்ட முடியாமல் சரிம்மா, இதோ கிளம்பி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்றான் கண்ணன். கிளம்பி தயாராக இருந்த கஸ்தூரியை பார்த்துவிட்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். அவளோ அன்பாக அவன் அருகில் அமர்ந்து, இன்னொரு நாள் படம் பார்த்து கொள்ளலாம், நீங்கள் மலர்வழியை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லுங்கள், அவளுக்கு இப்படி இருக்கும்போது நாம் சினிமாவிற்கு சென்றால் நன்றாக இருக்குமா? இல்லை, உங்க அம்மா தான் நம்மை பற்றி என்ன நினைப்பார் என்றாள் கஸ்தூரி. கஸ்தூரி இவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொண்டது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கஸ்தூரியின் மீது அவனுக்கு மிகுந்த மரியாதை ஏற்பட்டது. மலர்வழியை மருத்துவமனைக்கு கூட்டி சென்றான். மருத்துவமனையில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் திரும்பி வருவதற்கு இரவு 7:30 மணி ஆகிவிட்டது. கஸ்தூரி தன் அறையில் படுத்து மொபைலில் நோண்டிக் கொண்டிருந்தாள். சினிமாவுக்கு கிளம்பி இருந்தவள் உடைகளை மாற்றாமல் அப்படியே இருந்தாள். அறைக்கு வந்தவன் வெளியே யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு வேகமாக வந்து அவளை கட்டிக்கொண்டான். ஏன் இன்னும் வேறு உடை மாற்றவில்லையா என்று கேட்டான். எங்க, எனக்கு முதல் காட்சிக்கு படத்துக்கு போறது எப்போதுமே பிடிக்காது, நானும் நீங்க சொன்னதுனால சரி என்று தலையாட்டி வைத்தேன், அதற்கு ஏற்றாற்போல் மலர்வழுக்கும் காய்ச்சல் வந்துவிட்டது, இன்று இரவு நைட் ஷோவிற்கு நாம் செல்வோம், எனக்கு அதுதான் பிடிக்கும் என்று அவளும் அவனை இறுக கட்டிக்கொண்டு சொன்னாள். அம்மாவிற்கு நைட் ஷோ சினிமாவிற்கு செல்வது பிடிக்காது என்பதால் யோசித்தான் கண்ணன். அவனை சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தபடியே அமர்ந்திருந்தாள் கஸ்தூரி. சரி, கஸ்தூரியை ஏமாற்ற வேண்டாம், அம்மாவிடம் எதையாவது சொல்லி சமாளித்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு சரி போகலாம் என்று சொன்னான் கண்ணன். காய்ச்சலே இல்லாமல் காய்ச்சல் என்று பொய் சொல்லி சினிமாவிற்கு செல்ல விடாமல் தடுக்கலாம் என்று நினைத்தாயே மலர்வழி, எப்படி தந்திரமாக என் கணவரை சம்மதிக்க வைத்தேன் பார்த்தாயா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் கஸ்தூரி.
மலர்வழியோ காய்ச்சல் என்று சொல்லிவிட்டோம், மருத்துவமனைக்கு வேறு சென்று விட்டு வந்திருக்கிறோம், அதற்கு ஏற்றாற்போல் நடிக்க வேண்டாமா? அதனால் மாத்திரை போட்டுவிட்டு தனது அறையிலேயே படுத்திருந்தாள். சரோஜாவிடம் வந்தான் கண்ணன். அம்மா, படத்துக்கு போகலாம்னு காலையிலேயே கிளம்பி ரெடியாயிருன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். மலர்வழியை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டி இருந்ததால் மாலை படத்திற்கு செல்ல முடியவில்லை. கஸ்தூரியும் ஆசையோடு காத்து கொண்டிருந்தாள். அதனால் இரவு படத்திற்கு செல்கிறோம் என்று சொன்னான் கண்ணன். நாம் சொன்னதும் மலர்வழியை மருத்துவமனைக்கு கூட்டி சென்ற கண்ணனை வேறு என்ன சொல்லி தடுப்பது என்று தெரியாமல் சரி என தலையாட்டினார் சரோஜா. கஸ்தூரியை அழைத்து கொண்டு படத்திற்கு சென்று விட்டான் கண்ணன். இது தெரியாமல் அறைக்குள் படுத்திருந்த மலர்வழி சிறிது நேரம் கழித்து இப்போது உடல்வலி பரவாயில்லை என்று சொல்லிக்கொண்டு அம்மாவிடம் வந்தாள். வீட்டில் யாரும் இல்லாமல் இருப்பது போல் இருக்க, அம்மா, அண்ணனும் அண்ணியும் எங்க என்று கேட்டாள் மலர்வழி. அவங்க சினிமாவுக்கு போயிருக்காங்க. புதுசா திருமணமாகி 1 மாதம்தான் ஆகுது. அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு சொன்னால் என் மேல அவனுக்கு கோபம் வரும். அதனாலதான் நைட் ஷோனாலும் பரவாயில்லைன்னு அமைதியா இருந்தேன் என்று சொன்னார் சரோஜா. அண்ணி தன் திட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டு சாமர்த்தியமாக செயல்பட்டு அண்ணனை கூட்டிக் கொண்டு சினிமாவிற்கு சென்று விட்டார் என்று நினைத்தாள் மலர்வழி. ஆனாலும் அவள் உள்மனம் அமைதி அடையவில்லை. தான் நினைத்தது நடக்கவில்லையே என்ற கோபத்தில் இருந்தாள். இப்படியே வீட்டில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் மலர்வழி நான் தான் இந்த வீட்டில் உயர்ந்தவள், தான் சொல்வதுதான் நடக்கும் என்பதை நிரூபிப்பதற்காக முயன்று கொண்டிருந்தாள். ஒரு சில நேரங்களில் அவள் சொல்வதே அந்த வீட்டில் நடந்தது. 6 மாதங்கள் கடந்து ஓடியது. ஆனால் தன்னுடைய அன்பாலும் அரவணைப்பாலும் தன் கணவரை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாள் கஸ்தூரி. கண்ணன் கஸ்தூரி சொல்வதை தான் கேட்பான் என்பதை மலர்வழி உணரும் தருணம் ஒன்று வந்தது. வீட்டில் இருந்த டிவி பழுதாகியதால் புதிதாக டிவி வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மலர்வழியோ டிவியை மிகப்பெரியதாக 55 இன்ச் இருப்பது போல் வாங்க வேண்டும் என்று அம்மாவிடம் பிடிவாதமாக சொன்னாள். சரோஜாவும் தங்கச்சி சொல்றதையே வாங்குடா என்று கண்ணனிடம் சொல்லி வைத்தார். கஸ்தூரி நன்றாக யோசித்துவிட்டு அவ்வளோ பெரிய டிவியை மலர்வழி திருமணம் செய்து போகும்போது வாங்கி கொடுத்து விடலாம், நம்முடைய வீட்டிற்கு அவ்வளவு பெரிய டிவி தேவையில்லை, 40 இன்ச் வாங்கினால் போதும் என்று கணவரிடம் சொல்லி வைத்தாள். அம்மாவிற்கும் பெரிதாக டிவி வாங்கி வைப்பது, வீணாக செலவு செய்வது பிடிக்காது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு தன் மனைவி சொன்னதைப் போலவே டிவியை வாங்கிவிட்டான். தான் சொன்னபடி அண்ணன் நடக்கவில்லை என்றதும் அண்ணன் இனி எப்போதும் நம் பேச்சை கேட்காது எனும் முடிவுக்கு வந்தாள் மலர்வழி. மேலும் நான் இந்த வீட்டில் இருக்க வேண்டுமா, உடனே நாம் திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டை விட்டு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்தாள். அவள் நினைத்தது போலவே சரோஜாவும், ஏண்டா மலர்வழி படிப்பு இன்னும் 1 மாதத்தில் முடிய போகிறது, அவளுக்கு இப்போதே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பித்தால் சீக்கிரமாக திருமணத்தை முடித்து விடலாம், எனக்கும் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என பேச்சை ஆரம்பித்தார் சரோஜா. மலர்வழிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் ஆரம்பமானது. ஒவ்வொரு மாப்பிள்ளையையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து கொண்டிருந்தாள் மலர்வழி. ஒரு சில நேரங்களில் கஸ்தூரி இந்த பையன் மலர்வழிக்கு மிகவும் பொருத்தமாக இருப்பான் என்று சொல்லும்போது இல்லை இவன் வேண்டாம் என்று சொன்னார் சரோஜா. தன் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைய வேண்டும் என்பதை விட மருமகள் தன் மகளுக்கு மாப்பிள்ளையை தீர்மானிக்க கூடாது என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது. கண்ணனும் தன் மனைவி மேல் உள்ள நம்பிக்கையால், தன் மனைவி குடும்பத்தின் மீது வைத்துள்ள அன்பினாலும் அவள் முடிவு சரியாக இருக்கும் என்று நினைத்தான். அதனால் மலர்வழிக்கு சரியான மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று மனைவியிடம் சொல்லி வைத்திருந்தான். தன் கணவர் சொன்னதால் மலர்வழிக்கான மாப்பிள்ளையை தேர்வு செய்வதில் கவனமாக இருந்தாள் கஸ்தூரி. ஆனால் அன்று புரோக்கர் கொண்டு வந்து காண்பித்த மாப்பிள்ளை பார்ப்பதற்கு லட்சணமாக இருந்தாலும் அவர் சொல்லிய சில முரண்பாடான விஷயங்களை கஸ்தூரியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. புரோக்கர் சரோஜாவிடம் மாப்பிள்ளை நம்முடைய வசதிக்கு சரிசமமாக இருப்பார், ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்று இழுத்தார். என்ன விஷயம் சொல்லுங்கள், இது போன்ற விஷயங்களில் எதையும் மறைக்கக்கூடாது, இது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்றாள் கஸ்தூரி. சரோஜா கஸ்தூரியை முறைத்துவிட்டு என்னவென்று சொல்லுங்கள் என்றார். இல்லை, மாப்பிள்ளையின் அப்பாவும் அம்மாவும் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள், மாப்பிள்ளையின் அம்மா நம்முடைய ஜாதியை சேர்ந்தவர்,
ஆனால் அப்பா வேறு ஜாதியை சேர்ந்தவர். அதனாலேயே அவர்கள் இருவர் வீட்டிலும் அவர்களை இன்று வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தங்களுடைய உழைப்பால் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஊரிலும் அவர்களுக்கு நல்ல மரியாதை இருக்கிறது என்றார் புரோக்கர். கஸ்தூரியோ, ஐயா, இது போன்ற குடும்பம் எல்லாம் வேண்டாம். மலர்வொளி அங்கு சென்று கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் என்று உண்மையிலேயே தன் மனதில் இருக்கும் நல்லெண்ணத்தில் சொன்னாள். மலர்வொளியும் அங்குதான் இருந்தாள். சட்டென்று, அம்மா, எனக்கு அவரை பிடித்திருக்கிறது. இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீ அண்ணனிடம் கேட்டுவிட்டு எனக்கு இவரையே திருமணம் செய்து வைத்துவிடு என்றாள் மலர்வொளி. அத்தை, அவசரப்பட வேண்டாம். எதற்கும் நன்றாக விசாரித்துவிட்டு பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம். நான் வேண்டுமானால் என் கணவரிடம் பேசட்டுமா என்றாள் கஸ்தூரி. சரோஜாவுக்கு சட்டென்று கோபம் வந்தது. அவன்கிட்ட என்னத்தை கேட்கறது? அவன்தான் நீ சொன்னா போதும், நீ சொல்றதுதான் சரியா இருக்கும்னு சொல்லி முடிச்சுட்டானே. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. மாப்பிள்ளையும் நல்ல வேலையில் இருக்கிறார். அவர்கள் குடும்பமும் வசதியில் எங்கள் குடும்பம் போலவே இருக்கிறது. உனக்கு என்ன பிரச்சனை? கட்டிக்க போற அவளே சம்மதம்னு சொல்றா. வரக்கூடிய ஒவ்வொரு வரனையும் இப்படி தட்டிக்கிட்டே இருக்க அவளுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்றார் கோபமாக. அத்தை, எனக்கும் சம்மதம்தான் என்று சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று விட்டாள் கஸ்தூரி. அடுத்தடுத்து திருமண வேலைகள் வேகமாக நடக்க ஆரம்பித்தன. மாப்பிள்ளை வீட்டார் பெண் பார்க்க வருவது, இவர்கள் சென்று மாப்பிள்ளையை பார்த்துவிட்டு வருவது என ஒவ்வொன்றும் மிகச் சிறப்பாகவே நடந்து முடிந்தது. ஒவ்வொன்றிலும் தன் கணவருக்காக தன் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டாள் கஸ்தூரி. திருமணத்தில் அனைத்து வேலைகளையும் செய்து சிறப்பாக திருமணத்தை நடத்தி முடிக்க உதவியாக இருந்தாள் கஸ்தூரி. கண்ணனும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டு தன் தங்கைக்கு திருமணத்தை நடத்தி முடித்தான். சரோஜா மற்றும் கண்ணனின் கண்களில் வழிந்த கண்ணீரோடு விடைபெற்று சென்றாள் மலர்வொளி. கிளம்பும் போது கஸ்தூரியிடமும் எங்க அண்ணனை பத்திரமா பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் மலர்வொளி. சரி என தலையாட்டினாள் கஸ்தூரி. ஒரு வாரம் ஓடி போனது. மலர்வொளி தன் கணவரோடு அம்மா வீட்டிற்கு வந்திருந்தாள். கஸ்தூரி அவர்களை நன்றாக கவனித்துக் கொண்டாள். மலர்வொளியின் கணவரிடமும் நன்றாக பேசிக் கொண்டிருந்தாள் கஸ்தூரி. நாட்கள் வேகமாக ஓடியது. நல்ல வேளை, மலர்வொளியின் மாப்பிள்ளை மிகவும் தங்கமானவராக இருக்கிறார். மலர்வொளியை கையில் வைத்து தாங்குகிறார். என் மகள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். இந்த கஸ்தூரியின் பேச்சை கேட்டு இவரை வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் சரோஜா. அவர் புலம்புவது கஸ்தூரியின் காதில் விழுந்தது. ஆனாலும் அவள் அதை ஏதும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. மாமியாருக்கு வேண்டியதை எல்லாம் செய்து கொடுத்து அவரை நன்றாகவே பார்த்து கொண்டாள். ஆனாலும் மாமியார் சரோஜாவால் வீட்டில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. மலர்வொளி ஒவ்வொரு முறை வீட்டிற்கு வரும்போதும் அண்ணியிடம் மிகவும் நெருக்கமாக இருப்பதும் திருமணத்திற்கு முன்பு நடந்து கொண்டதற்கும் தற்போது நடந்து கொள்வதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. இருவருக்கிடையில் என்ன நடந்திருக்கும் என்று தெரியாமல் குழம்பி போனார் சரோஜா. வேறு வழி இல்லாமல் கஸ்தூரியிடமே கேட்டு விடுவோம். அவள் என்னிடம் நன்றாக தானே நடந்து கொள்கிறாள். இந்த வீட்டையும் நன்றாக பார்த்து கொள்கிறாள். இவள் மருமகளாக கிடைத்தது எனக்கு சந்தோஷம்தான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அம்மா கஸ்தூரி என்று அழைத்து கொண்டே அவள் அறைக்குள் சென்றார் சரோஜா. அம்மா கஸ்தூரி, மலர்வொளி திருமணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட சண்டை போடுற மாதிரி நடந்துக்கிட்டா. ஆனா இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்காளே, உங்களுக்குள்ள எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் இருக்கா என்று கேட்டார் சரோஜா. கஸ்தூரி அது அத்தை என்று இழுத்தாள். அம்மா, எதுவா இருந்தாலும் சொல்லு. என் மகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீயும் இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிற. உன் மேல நான் கோவப்பட்டாலும் அதையும் பெருசா எடுத்துக்க மாட்ற. எதுவா இருந்தாலும் சொல்லுமா என்றார் சரோஜா. இல்லத்த, திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்த போது நல்ல நல்ல வரன்களை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் மலர்வொளி. அப்படி என்றால் அவளுக்கு வேறு யாரையோ பிடித்துள்ளது என்று நினைத்து அவள் இல்லாத போது அவள் அறையில் தேடி பார்த்தேன். ஒரு பையனின் போட்டோ இருந்தது. அவளிடம் கேட்பதற்கு முன்பு அந்த பையனை பற்றி விசாரித்து விட வேண்டும் என்று விசாரித்தேன். மிகவும் நல்ல பையனாகவே இருந்தான். அவர்களது குடும்பமும் நல்ல குடும்பமாகவே இருந்தது. ஆனால் அவர்கள் அப்பா அம்மா கலப்பு திருமணம் செய்தவர்கள் என்ற ஒன்றை தவிர. நான் மலர்வொளியிடம் பேசி பார்த்தேன். அவளோ, அண்ணி எப்படியாவது இவரை எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள். அவர் மிகவும் நல்லவர்.
இந்த விஷயம் அம்மாவிற்கு தெரிந்தால் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள மாட்டார் என்று என்னிடம் அழுதாள். அதனால் மாப்பிள்ளையை எனக்கு பிடிக்காதது போல் ஒரு சிறிய பொய்யை சொன்னேன். நீங்கள் என் மீது இருந்த கோபத்தில் சரியென சொல்லிவிட்டீர்கள். நாங்கள் எப்போதோ எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாட்டை மறந்து ஒன்றாகிவிட்டோம் என்று சொன்னாள் கஸ்தூரி. நல்ல வேலை செய்தாய் கஸ்தூரி. நீ அப்படி செய்யவில்லை என்றால் நான் கண்டிப்பாக இந்த மாப்பிள்ளை வேண்டாம் என்று சொல்லியிருப்பேன். இன்று அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். மலர்வழிக்கும் மனதுக்கு பிடித்தவரை வாழ்க்கை துணையாக அமைந்திருக்கிறார். இந்த வீட்டில் நீ எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாகவே இருக்கிறது என்று சந்தோஷமாக சொன்னார் சரோஜா. அவர்களுக்குள் இருந்த சிறிய மனக்கசப்பும் ஒன்றும் இல்லாமல் போனது. வீட்டில் சின்ன சின்னதாக அம்மாவால் ஏற்பட்டு கொண்டிருந்த சண்டையால் மன கஷ்டத்தில் இருந்த கண்ணன் இருவரும் ஒன்றாகிவிட்டதை நினைத்து சந்தோஷப்பட்டான். வீட்டில் சந்தோஷம் குடிகொண்டது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.